இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது. நீங்க நேசிக்கப்படுறீங்க, தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கீங்க. உங்க வாழ்க்கைக்கு அவர் ஒரு அற்புதமான அதிசயமான திட்டத்தை வச்சிருக்காரு. அதை நீங்க பெற்று அனுபவிக்க இன்னும் கால தாமதமாகல. நான் ஜாய்ஸ் மேயர். நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன். எபேசியர், கொலோசேயர், பிலிப்பியர் புத்தகங்களை பதிவு செய்யப்பட்ட சில அற்புதமான ஜெபங்களை பவுல் ஜெபித்தார். ஆனாலும் ஜனங்கள் தங்கள் பிரச்சனைகளை விட்டு வெளியேறும்படி பவுல் ஒருபோதும் ஜெபிப்பதில்லை என்பது என்னுடைய ஆர்வத்தை தூண்டுகிறது. ஜனங்கள் தன் பிரச்சனைகளை விட்டு வெளியேற அவர் ஜெபித்ததாக நீங்கள் ஒரு இடத்துல கூட கண்டுபிடிக்க முடியாது. உண்மை என்னன்னா, ஜனங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது அதை நல்ல மனநிலையோடு எதிர்கொள்ளணும்னு தான் அவர் ஜெபித்தார். இந்த நாள் வரைக்கும் ஒருத்தர் என்கிட்ட வந்து இந்த சோதனையை நான் சந்திக்கும் போது தொடர்ந்து பரிசுத்த வாழ்க்கையை வாழும்படியா எனக்கு ஜெபிங்கன்னு ஒரு முறை கூட யாரும் கேட்டதில்லை. நாம் எல்லாருமே நம்ம பிரச்சனையிலேருந்து விடுபடணும்னு தான் நினைக்கிறோம். ஆனாலும் நீங்கள் வயதானவராக இருப்பீங்கன்னா பிரச்சனைகள் நம்ம விட்டு போக போகிறதில்லன்றதை தெரிஞ்சிருப்பீங்க. அப்படியே சந்திக்கிற ஒரு பிரச்சனை மறைஞ்சிட்டா அதுக்கப்புறம் மற்றொரு பிரச்சனை உருவாகும். ஆக கடைசியாக என்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் மாறணும், இந்த உலகம் மாறணும்னு ஜெபிக்கிறத நான் நிறுத்திட்டேன். தேவன் என்னை மாற்றணும்னு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். புரியுதா? அதை நிமித்தம் நான் பிரச்சனைகளை கையாள முடியும். இந்த உலகத்தில் சாட்சியாக வாழறதுக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை இதுவும் ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு இருக்கிற அதே பிரச்சனைகளில் சில அவங்களுக்கும் இருக்கலாம் இல்லையா? ஆனால் நம்ம வாழ்க்கையோட மலை உச்சிகளை கொண்டாடுறது போலவே பள்ளத்தாக்கு அனுபவங்கள்லையும் தேவனை ஒன்று போல நேசித்து அவருக்கு நன்றியோடு இருந்து நம்முடைய மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தக்க வச்சுக்க முடியும். உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது, சரி ஆண்டவரே நீங்கள் என்னை நேசிக்கலையா அப்படின்னு சொல்லாதீங்க. பிரச்சனைங்கிறது ஒரு வாக்குத்தத்தம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று இயேசு நமக்கு வாக்களித்தார். அதுக்கான அவருடைய பதில், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்பதாகும். ஆனால் கவலைங்கிறது ஒரு தேர்வு. உங்களுக்கு பிரச்சனைகள் வரப்போகுது, அதை உங்கள் கவலையில் ஆழ்த்த நீங்கள் அனுமதிக்க வேண்டியதில்லை. ஆக பவுல் ஜெபித்த ஜபங்களில் ஒன்று சுயநீதிக்கு எதிராக தேவனுடைய நீதியை பற்றியது. நாம் அனைவரும் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக இருக்க விரும்புகிறோம். தேவன் நம்ம நிராகரிக்கிறதாவோ இல்லை நம்ம மேலே கோபமாக இருக்கிறதாவோ அல்லது நம்ம நேசிக்கலன்னோ யாரும் நினைக்க விரும்புறதில்ல. நம்ம தேவனுக்கு முன்னாடி சரியான நிலைப்பாட்டை கொண்டிருக்க விரும்புகிறோம். வேதம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, இது பொருட்களை பற்றியதல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். ராஜ்யம், நீங்கள் ராஜ்யத்தில் வாழ்ந்து ராஜ்ய கோட்பாடுகளின்படி வாழ்ந்தால் நீங்கள் தேவனுக்கு முன்பாக நீதிய உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளலாம். அது ஒரு அற்புதமான உணர்வுன்னு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் தேவனுக்கு முன்பாக சரியானவர்னு உணர்வது ராத்திரி உங்கள் தலையை சாய்ச்சு நீங்கள் தவறு செஞ்சிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எப்படி கையாளுறதுன்னு நீங்கள் அறியாமல் இருக்கிறது ஒரு பயங்கரமான விஷயம். நிச்சயமாக சமாதானமும் மகிழ்ச்சியும் அற்புதமானவை. அந்த வரிசையில் அது வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சமாதானம் இல்லைன்னா உங்களுக்கு எந்த மகிழ்ச்சியும் இருக்காது. நீங்கள் தேவனுக்கு செவி சாய்க்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த சமாதானமும் கிடைக்காது. இன்றைக்கி இங்கே எத்தனை பேர் உங்கள் நாட்களை அவ்விதமாக செலவிடுறாங்கன்றதை பற்றி நான் யோசிச்சு பார்க்குறேன். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி காலையிலையோ அல்லது கடந்த நாட்கள்லையோ செஞ்ச தவறான காரியங்களை பற்றி குற்ற உணர்ச்சியோடும் கண்டனத்தோடும் உங்கள் நாட்களை நிறைய வீணடிக்கிறீங்கன்னு நான் சொல்லணும். ஏன்னா அவைகளை இயேசு ஏற்கனவே சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாருங்கிறத நீங்கள் உணராமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் தன்னோடு உறவு கொள்ளும்படி உங்களை அழைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை செய்ய போகிறீங்கன்றதை ஏற்கனவே தெரிஞ்சிருந்திருக்காரு. உங்கள் மன்னிப்பு ஏற்கனவே கிறிஸ்துவின் ரத்தத்தால் வாங்கப்பட்டு கிரயம் செலுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் பாவத்தை ஒப்புக்கொள்வது, அதை அறிக்கை செய்வது, அதற்காக மனம் திரும்புவது, அதிலிருந்து விலகி செல்வதற்காக விருப்பமாக இருப்பது. நீங்கள் சுயமுயற்சி செய்ய வேண்டியதில்லை, அது ஏற்கனவே நமக்கு கிடைச்சிருச்சு. நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இயேசு உங்களுக்காக ஏற்கனவே செஞ்சதை விசுவாசத்தால் பெறுவது, அவ்வளவுதான். நாம் காரியங்களை பெற மிக கடினமாக முயற்சி செய்கிறோம். நீங்களாவே ரட்சிக்கப்பட்டீங்களா? பரிசுத்தாவை பெற்றீங்களா? நீங்களாவே உங்கள் திருப்பு முனையை பெற்றீங்களா? நாம் எதையும் செய்யலை. இயேசு ஏற்கனவே நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்காரு. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அதை விசுவாசித்து அதை பெறுவது தான். ஆமேன். இப்போதைய காட்டிலும் நாம் இன்னும் சிறந்த பெறுநர்களாக இருக்க வேண்டும். ஆக பவுல் ஜெபித்தார். அவர் சொன்னார், நான் ஜெபிக்கிறேன். பிலிப்பியர் 3:9
கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் என்று கூறினார். பெரும்பாலான மக்கள் அவருக்குள்ன்ற சொற்றொடரை உண்மையிலே புரிஞ்சுக்கலன்னு நான் நினைக்கிறேன். நாம் அவருக்குள்ள யாருங்கிறது நம்முடைய சொந்த முயற்சிகளால் என்னவாக முடியும் அப்படிங்கிறத காட்டிலும் முற்றிலும் வேறுபட்டது. நான் எப்பவும் சொல்லுவேன், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, என்ன செய்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, நீங்கள் யாருங்கிறது தான் முக்கியம். நாம் என்ன செய்கிறோங்கிறதால இல்லை, ஆனால் கிறிஸ்துவில் நாம் யாருங்கிறது தான் உண்மையிலேயே வித்தியாசத்தை ஏற்படுத்துது. நீங்கள் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினா அவருக்குள் அப்படிங்கிற சொற்றொடரை புரிஞ்சிக்க நீங்கள் கற்றுக்கணும். அவருக்குள் அப்படிங்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக நிரூபங்களில் உள்ளது. அவருக்குள், அவரில், கிறிஸ்துவின் மூலம், அவருக்குள், கிறிஸ்துவுக்குள். நான் கிறிஸ்துவுக்குள் யாருங்கிறது ஜாய்ஸுக்குள் நான் யாருங்கிறத விட முற்றிலும் வேறுபட்டது. கிறிஸ்துவுக்குள் நான் அவருக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கிறேன். இது ஆச்சரியமா இல்லையா? 2 கொரிந்தியர் 5:21, பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் பாவமானார். அவர் நம்முடைய பாவத்துக்கு ஒரு தொகையை கொடுக்கல, நம் பாவத்தை எடுத்துக்கல. அவர் உண்மையிலேயே பாவமானார். அது அவர் சிலுவைக்கு எடுத்து சென்ற அங்கேயே அதை முறியடித்தார். நம் மீது இருந்த பாவத்தின் அதிகாரத்தை வீழ்த்தினார். பாவமில்லாத இடத்துல எந்த ஆக்கினை தீர்ப்பு இருக்க முடியாது. தேவன் ஏற்கனவே முடித்துவிட்ட காரியங்களை பற்றி குற்ற உணர்ச்சி கொண்டு உங்கள் வாழ்க்கையை வீணாக்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் அவற்றிலிருந்து மனம் திரும்பியபடியால் அவர் அவற்றை அகற்றுகிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் இருக்க தூரத்தை போல அகற்றி அவைகளை அவர் நினைவு கொள்வது இல்லை. தேவன் ஏற்கனவே மறந்துவிட்ட விஷயங்களை பற்றி அவரிடம் பேசுவதை நிறுத்துங்கள். நீங்களும் அதை மறந்துவிட வேண்டும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். சரி ஜாய்ஸ், நான் என்ன செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியாது. சரி, நீங்கள் செஞ்சது வேற யாரும் செஞ்சதை விட மோசமானது இல்லை. பாவங்களில் சின்னது, நடுத்தரமானது, பெருசுன்னு எந்த பாகுபாடும் இல்லை. எல்லா பாவமும் பாவம்தான். இப்போ சில பாவங்கள் உள்ளன, அவை உங்கள் வாழ்க்கையில் மிக அழிவுகரமான விளைவை ஏற்படுத்தக்கூடும். பாலியல் பாவம் அவற்றில் ஒன்று. ஏன்னா அது நம்ம சொந்த சரீரத்துக்கு எதிரான பாவம். நாம் செய்கிற சில பாவங்கள் இருக்கு, அவை உண்மையிலேயே நம்ம நாட்டின் சட்டங்களின்படி அதிக தண்டனையை கொண்டு வருது. ஆனால் எல்லா பாவமும் பாவம் தான். நம்ம எல்லாருமே பாவம் செஞ்சுருக்கோம். நம்ம எல்லாருமே பாவம் செஞ்சு தேவ மகிமை அற்றவர்களானோன்னு வேதம் சொல்லுது. நம்மில் ஒவ்வொருத்தரும் செஞ்சோம். எனவே அவர் கூறினார், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து என்கிறார். அல்லது நாம் புரிந்து கொள்ளும் வகையில் மிக எளிமையாக சொல்வோம், அவர் கூறுகிறார், நான் நீதிமானாக இருக்க விரும்புகிறேன், ஆனால் என் நன்னடத்தையால் அதை நான் சம்பாதித்ததாக நினைக்கும் ஒரு நீதியை நான் விரும்பவில்லை. ஆனால் நான் அதை உண்மையான நீதியை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இதை புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் மட்டுமே வருகிறது. இதுவே உண்மையில் நற்செய்தியின் மையக்கரு. வெற்றியில் வாழ்வதற்கும் உங்கள் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கும் இதுவே மையக்கரு. உங்கள் சொந்த செயல்கள் மற்றும் முயற்சிகள் மூலம் நீங்கள் ஒருபோதும் தேவனுக்கு முன் சரியாக இருக்க முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாறாக அது கிறிஸ்துவில் வைக்கும் விசுவாசம் மூலம் மட்டுமே சாத்தியமாகும். பின்னர் நம்முடைய செயல்கள், நாம் செய்யும் நற்செயல்கள், அவைகளை தேவனிடமிருந்து ஏதாவது பெறுவதன் நோக்கத்தோடு அவற்றை செய்யவில்லை. ஆனால் அவர் ஏற்கனவே நமக்காக செய்தவற்றாலும் நாம் அவரை நேசிப்பதாலும் அவற்றை செய்கிறோம். அது என்ன செய்கிறது என்றால் முழு விஷயத்தின் தன்மையையும் அது மாற்றுகிறது. இன்னைக்கு காலையில் காணிக்க கொடுத்ததால நீங்கள் தேவனிடமிருந்து ஏதாவது பெறணும்னு நினச்சி கொடுக்கலன்னு நம்புகிறேன். நான் உங்களுக்காக செஞ்சதை நீங்கள் நேசித்தாலும் மற்றவங்களுக்கு உதவ விரும்புகிறதாலையும் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு தெரியும், கொடுக்கறத பற்றி நீண்ட காலமாக அதிகமாக கற்பிக்கப்பட்டுள்ளது வேதம். அதாவது அது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் தாராளமாக கொடுத்தா அது உங்கள்கிட்ட திரும்பி வரும். ஆனால் கொடுக்கறதுக்கான நம்முடைய நோக்கம் எப்போவுமே வேற ஒருத்தருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறது தான். நாம் தேவனை நேசிக்கிறதால அப்படி செய்கிறோம். நான் உங்களை நேசிக்கிறதால தான் இதை செய்ய விரும்புகிறேன். நமக்குள்ள தேவனுடைய சாயல் இருக்கு. அவர் தாராள மனப்பான்மை கொண்டவர். நாம் தாராள மனப்பான்மை கொண்டவங்களா இருக்கணும். யாரும் உங்களை கொடுக்க சொல்ல முயற்சிக்க வேண்டியதில்லை. தேவனே, நான் சுயநீதிமான்களாக இருக்க விரும்பல, ஆனால் நான் உமக்குள் யாருங்கிறது அறிய விரும்புகிறேன். நான் உமக்குள் நீதிமான்களாக்கப்பட்டேன் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்க விரும்புகிறேன். என்னுடைய கிரியைகளால் இல்லை,
இயேசு செஞ்சு முடித்ததன் காரணமா நீங்க இயேசுவில் விசுவாசம் வைக்கும்போது நீங்க அவரோடு உடன் சுதந்திரவாளியா மாறுறீங்க. இயேசு சம்பாதித்த எல்லாத்தையும் நீங்க பெற்றுக்கொள்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? தேவும் நானும் எங்க விருப்பத்தை உயிலா உருவாக்கியிருக்கோம். நாங்க மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படும் போது எங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எங்க பிள்ளைகள் பெற்றுக்கொள்றாங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நான் என் வாழ்க்கையில மிக கடினமா உழைச்சிருக்கேன். தேவும் கடினமா உழைச்சிருக்காரு. நீங்க அதாவது பிள்ளைகள் அது பெறுவாங்க. ஒருவேளை என் பிள்ளைகள் செய்கிற எல்லாமே எனக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனாலும் அவங்க அதை பெற போறாங்க இல்லையா? சரி. அப்படின்னா இது எல்லாமே எதை குறிக்குது? நீங்க உங்க குழந்தைகளை நேசிக்கும் போது அதைத்தான் செய்வீங்க. ஆக தேவன் நமக்கு இதை கொடுத்தாரு. சொல்லுங்க, ரட்சிப்பு ஒரு நல்ல விஷயமா சொல்ல போனா உலகத்துல இதை காட்டிலும் சிறந்த ஒரு காரியத்தை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. ரட்சிக்கப்பட விரும்பாம ஏன் சிலர் இருக்கிறாங்க எனக்கு தெரியாது. மக்கள் தேவனுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க விரும்புறதில்லை. ஏன்னா யாரும் அவங்க கிட்ட சொல்றதை விரும்புறதில்லை. ஆனா தேவன் உங்ககிட்ட செய்யும்படி சொல்ற அனைத்துமே உங்க நன்மைக்காகத்தான். எனக்கு நாத்திகம் அது எனக்கு எப்படின்னா அது எப்படி சொல்றது, ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறத விட நாத்திகரா இருக்கிறதுக்கு அதிக விசுவாசம் தேவைப்படும். அதாவது ஒரு குழந்தையோட பிறப்பை பார்க்கும்போது அல்லது இயற்கை எப்படி இயங்குதுன்றதை பார்க்கும்போது இந்த உலகம் எப்படி ஒண்ணா இணைக்கப்பட்டிருக்குன்றத பார்க்கும்போதெல்லாம் சரியா அந்த உலகம் சுத்தலைன்னா என்ன நடக்கும்னு பாருங்க. ஆக ஒருத்தர் தேவனை எப்படி நம்பாம இருக்க முடியும்? இதுல ஆச்சரியம் இல்லை. இன்னைக்கு மக்கள் குழப்பமடைறதுல ஆச்சரியம் இல்லை. நான் ஒரு குரங்குலேருந்து தான் பிறந்தேன் அப்படின்னு நினைச்சா நானும் குழப்பம் அடைவேன் இல்லையா? எனக்கு இருக்கிற கேள்விகள்ல ஒண்ணு, நாம எல்லாருமே குரங்குலேருந்து பிறந்திருந்தா பிறக்காதவங்கெல்லாம் என்ன ஆனாங்க? குரங்குகள் மனிதர்களா பரிணமித்தா இனி குரங்குகள் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா அது இன்னும் இருக்கு. அதாவது நான் அதை பார்க்குற விதம் இதுதான். நாம் சுயநீதிமான்களாக இருக்க விரும்பல. சுயநீதிங்கிறது உண்மையிலேயே ஒரு பயங்கரமான பாவம். ஏன்னா நீங்க சுயநீதிமான்களாக இருக்கும்போது அது உங்களை மற்றவங்களை நியாயம் தீர்க்க வைக்குது. நான் சுயநீதிமான்னு நினைக்கல. ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஜாய்ஸ் நீங்க சுயநீதிமானான்னு நீங்க என்கிட்ட கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன் இல்ல 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 இல்ல. ஆனா 2 வாரங்களுக்கு முன்னாடி அல்லது 3 வாரங்களுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையில நான் சுயநீதிமானா இருந்த சில பகுதிகள் இருக்கிறதா தேவன் எனக்கு உணர்த்தினாரு. ஒரு ஒருவேளை ஒருவேளை உங்களுக்கும் அப்படி 2 பகுதிகள் இருக்கலாம். எனக்கு தெரியாது, நான் யாரையும் குற்றம் சாட்டல. ஆனா என் சாட்சி உங்களுக்கு உதவினா, அதாவது என் காலணிகள் உங்களுக்கும் பொருந்தினா அதை அணிந்து கொள்ளுங்கள். நேற்று நான் சொன்னது மாதிரி தேவன் என் வாழ்க்கையில் ஏதாவது தவறு செஞ்சிருக்கிறத காட்டும்போது அது என்னை தொந்தரவு செய்கிறதே இல்லை. நான் அறியாத உன்னை பற்றி என்னால் எதுவுமே செய்ய முடியாது. ஆக தேவன் அதையெல்லாம் நம்ம உணர்றதுக்கு நமக்கு உதவணும்னு நாம் உண்மையிலேயே ஜெபிக்கணும். உங்களுக்கு தெரியும், பேதுரு, அப்போஸ்தலர் பேதுரு, அவர் தன்னை பற்றி ரொம்பவும் அதிகமாக நினைச்சாரு. அதாவது இயேசு உங்களுக்கு தெரியும், உங்களில் ஒருத்தர் என்னை காட்டி கொடுக்க போறாரு, நீங்க எல்லாரும் அதை செய்ய போறீங்கன்னு சொன்னப்போ பேதுரு என்ன சொன்னாரு? நான் அவன் இல்லை, இல்லை நான் அப்படி சொல்ல மாட்டேன் இல்லைன்னாரு. இதை கவனிங்க. சில சமயங்களில் மற்றவங்க சில பாவங்களை செய்யறதை நாம பார்க்கும்போது நாம நினைக்கிறோம் நான் அப்படி செய்ய மாட்டேன்னு. ஆனாலும் நீங்க அப்படி யோசிக்க தொடங்கும் போது கவனமா இருக்கணும். ஏன்னா உனக்கு அவங்களோட நிலைமை உண்மையிலே தெரியாது. நீங்க அவங்களோட சூழ்நிலையில இருக்கும்போது நீங்க என்ன செய்வீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஓ ஆமா, நான் அப்படி செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீங்க கவனமா இருக்கணும். நீங்க அப்படி செய்யலைனாலும் நீங்க வேற ஏதாவது செய்வீங்க. மற்றவங்களை நியாயம் தீர்ப்பது
ஒரு நல்ல விஷயமே இல்ல. நீங்க நியாயம் தீர்க்கும்போது உங்கள நீங்களே ஆண்டவரா அமைச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவருக்கு மட்டுமே நியாயம் தீர்க்கும் உரிமை இருக்கு. தேவனால் நியாயமாக தீர்ப்பளிக்க முடியும். ஏன்னா அந்த நபர் என்ன செஞ்சாருங்கிறது மட்டும் இல்ல, ஏன் அதை செஞ்சாருங்கிறதும் அவருக்கு தெரியும். காயப்பட்ட மக்கள் வலியில் இருக்கிறார்கள். உலகத்துல நிறைய முட்டாள்தனமான செயல்களை செய்யறவங்க இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து வெளிவரும் முட்டாள்தனத்துக்கு எதெல்லாம் காரணமா அமைஞ்சதுன்றது எங்களுக்கு தெரியாது. முட்டாள்தனத்திற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா நான் என் அப்பாவால் துன்புறுத்தப்பட்டேன், என் அம்மாவால் கைவிடப்பட்டேன், மற்ற ஆண் உறவினர்களால் துன்புறுத்தப்பட்டேன். என்னை நேசித்த முதல் நபரை மணந்தேன், அவர் என்னை ஏமாத்தினாரு. அவர் உண்மையிலேயே ஒரு மோசடி மனிதர். அதாவது என் ஆளுமையில் எனக்கு பல பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் பாருங்க, எனக்கு பிரச்சனைகள் இருந்தது, ஆனால் எனக்கு பிரச்சனைகள் இருக்கிறதா எனக்கு தெரியல. மற்ற எல்லாருமே மாறிட்டா நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னு நினச்சேன். நீங்கள் எப்போவாவது அப்படி உணர்வீங்களா? மற்றவங்க மாறினா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு. சரி, இதை நம்புறது கஷ்டமாக இருக்கலாம்னு எனக்கு தெரியும். ஆனால் மாற வேண்டியது நீங்கள் தான்னா என்ன செய்ய போகிறீங்க? சரிதானே? சரி, சில வினாடிகள் கொடுங்க. நான் அந்த கருத்தை தெளிவாக முன்வைக்க விரும்புகிறேன். இதை பற்றி சிந்திச்சு பாருங்க. அதாவது நீங்கள் மாறணும்னா என்ன செய்வீங்க? டேவ் மாறணும்னு நான் ஒரு நாள் பிரார்த்தனை செஞ்சேன். ஒரு நாள் காலையில், ஆண்டவரே டேவை மாற்றணும், இனிமே என்னால் தாங்க முடியாத ஆண்டவரே டேவை மாற்றணும். அப்போ ஆண்டவர் என் தோளில் தட்டின மாதிரி இருந்தது. நான் ஜெபம் செஞ்சுட்டு இருந்ததால் அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்துக்கிட்டே இருந்தேன். தேவன் உங்கள் ஜெபங்களை இடைப்படும் போது அவர் சொல்கிறத கேட்க கூட நேரம் இல்லாமல் இருந்திருக்கா? அவர் என்கிட்ட சொன்னார், டேவ் கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நினச்சேன் வேற யாருக்கு பிரச்சனை, நானும் அவர் மாத்திரம்தான் இருக்கோம். அவர் இல்லைன்னா வேற யாருன்னு எனக்கு தெரியல. அப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் என்னை பற்றி மாத்திரம்தான் சிந்திச்சேன். அது நானாக இருக்கும் அப்படின்னு என்னால் நம்ப முடியல. ஆனால் உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன். எனக்கு ஒரு ஆட்டி படைக்கும் கட்டுப்படுத்தும் குணம் இருந்தது. ஆனால் நான் நடந்துக்கிட்ட விதம்லாம் என் பிள்ளை பருவத்தில் நான் இருந்தப்போ நடத்தப்பட்ட விதத்தால் ஏற்பட்டது. இப்போது மக்கள் அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நிச்சயமாக அவங்களால அதை புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க என்னை நியாயம் தீர்த்து விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் தேவன் எனக்கு இரக்கம் காட்டினாரு. ஏன்னா அவர் என்னை புரிஞ்சுக்கிட்டாரு. நம்முடைய பலவீனங்களை பற்றி பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எபிரேயர் 4 சொல்கிறது, எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். தேவன் என்னை புரிஞ்சுக்கிட்டதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் விசித்திரமானவன். உங்களை எத்தனை பேர் கொஞ்சம் விசித்திரமானவங்க? ஆனால் மற்றவங்க நினைப்பாங்க, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, நீங்கள் ஏன் அப்படி செஞ்சீங்க, நீங்கள் ஏன் அதை செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. என்ன செஞ்சேன் நான்? உனக்கு என்ன தெரியும்? நானாக தான் நான் இருக்கேன். தேவன் நம்ம விரும்புகிறாரு. இப்போ இதை கேளுங்க. தேவன் நம்மை நடத்தும் விதத்தில் இருந்து நாம் ஒருத்தர் எப்படி நடத்தணுங்கிறத கற்றுக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. நாம் மக்களை அவங்க இருக்கிற விதத்தில் நேசிக்க கற்றுக்கணும், நாம் விரும்புகிற விதத்தில் இல்லை. மக்களை அவங்க இருக்கிற விதத்தில் நேசிக்கிறது நீங்கள் விரும்பும் விதத்தில் அவங்க மாற அவங்களுக்கு உதவும். நான் அதை மறுபடியும் சொல்லணுமா? மக்களை அவர்கள் இருக்கும் விதத்தில் நேசிப்பது நீங்கள் விரும்பும் விதத்தில் அவர்கள் மாற அவர்களுக்கு உதவும். என்னை நேசிக்க தேவ் நான் மாறுற வரைக்கும் காத்திருக்கல. நான் எப்படி இருந்தனோ அப்படியே அவர் என்னை நேசிச்சாரு. நான் நடந்துக்கிட்ட விதம் அவருக்கு பிடிக்கல, ஆனால் அவர் என்னை இன்னும் அதிகமாக நேசிச்சாரு. தேவன் நம்மோடு இருக்கிறதும் அப்படித்தான். நம்ம செய்கிற எல்லாத்தையும் அவர் விரும்புறது இல்லை. ஆனால் அவர் ஒருபோதும் ஒரு கணம் கூட நம்மளை நேசிக்கிறத நிறுத்த மாட்டாரு. நீங்க அவரால நேசிக்கப்படுறீங்க. இன்னைக்கு அதை கேட்க வேண்டிய பலர் இங்க இருக்காங்க. நீங்க நேசிக்கப்படுறீங்க. நீங்க தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டவங்க. அவர் உங்க வாழ்க்கைக்கு ஒரு அற்புதமான அருமையான திட்டத்தை வச்சிருக்காரு. இல்ல, அதை பெற இன்னும் கால தாமதமாகல. பிசாசு உங்ககிட்ட உனக்கு ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு, நீ எல்லாத்தையும் மோசமா செய்யறன்னு சொல்ல விடாதீங்க. நான் சுயநீதிமான்னு தேவன் என்கிட்ட சொன்னப்போ அவர் எனக்கு உணர்த்தின முதல் விஷயத்த சொல்றேன். அது என்னன்னா, நான் நேர்மையா பேசுறது ஜனங்களுக்கு அவங்களோட பிரச்சனைகளை கையாள உதவும்னு நான் நினைக்கிறேன். அதனால எனக்கு எப்பவுமே ஏற்படுற ஒரு சிறிய நெருடல் எப்போ ஏற்படும்னா, ஊழியத்தில் இருக்கிறவங்க தேவன் அவங்க கிட்ட
நம்பி கொடுத்துருக்கிற பணத்தை அவங்க தவறாக பயன்படுத்தும் போது எனக்கு ஒன்று புரியல. ஒருத்தர் அதை எப்படி செய்ய முடியும்னு புரியல. நான் எத்தனை முறை இப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு பலவீனம் இருக்கும்போது அதை எதிர்த்து போராட அவங்க எவ்வளவு மோசமாக முயற்சி பண்ணாங்கன்றது நமக்கு தெரியவே தெரியாது. இப்பதான் வாசல்ல புதுசா வந்து நிக்கிற ஒரு குதிரை மாதிரி என்னை பார்க்காதீங்க. வேணாம். மக்களோட செயல்களை வச்சு அவங்கள மதிப்பிடுறோம். ஆனா தேவன் அவங்களோட இதயத்தை பார்க்கறாரு. இப்ப அவங்க பாவத்துக்கு அவங்க பொறுப்பில்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா அவங்கள நியாயம் தீர்க்கிறது நம்முடைய வேலை கிடையாதுன்னு நான் சொல்றேன். உண்மையிலேயே தேவன் நாம என்ன செய்யணும்னு விரும்புறாருங்கிறத நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இப்ப பார்க்க போறீங்க. ஆனாலும் ஒரு சின்ன அருவருப்பான உணர்வு வருது. அந்த உணர்வை விளக்கி சொல்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனாலும் அதை நீங்க உணரலாம். இந்த வாக்கியத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை எதிர்த்து உங்க மூக்க தூக்கி பார்த்தீங்கம்பாங்க. உண்மையிலேயே நாம அதை செய்யறோம். இதை கவனிங்க. நானே இப்போ அதை செஞ்சேன். பாத்தீங்களா? ஒரு சிறிய முகசுழிப்பு. உங்களை எத்தனை பேர் அதை செய்ய முடியும்? இந்த மாதிரி ஒரு முகசுழிப்பு, ஒரு சின்ன முகசுழிப்பு நம்ம முகத்துல கொண்டு வந்து, ஹோ என்னால் அதை நம்ப முடியல, என்னால் நம்பவே முடியல, அவ எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கான்னு பாருங்களேன். அப்படிப்பட்ட ஒரு அலங்கோலத்தை நீங்க எப்போது பார்த்துருக்கீங்களா? அவங்க கூந்தல்ல 5 விதமான நிறங்கள். அப்படி யார் பண்ணுவாங்க? இதனால அவங்கள நம்முடைய வாழ்வுகள்லேருந்து ஒதுக்கி வச்சோம். ஏன்னா அவங்க நம்ம மாதிரி இல்லை. நான் ஒரு நாள் இங்கிலாந்துலேருந்து வந்த ஊழியக்காரரோடு ஸ்டார்பக்ஸ் காஃபி ஷாப்புக்கு போயிருந்தேன். அவர் என்னை விட கொஞ்சம் முற்போக்கானவர். நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஒரு பரிசெயனை போல இருந்தேன். ஸ்டார்பக்ஸில் வேலை செய்கிற அந்த பொண்ணு எல்லா இடங்கள்லையும் பச்சை குத்திருந்தாங்க. இந்த இடம்தான் இல்லை, அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் துளையிடுதல். அதாவது மூக்கில் மூக்குத்தி, காதில் தோடு, நாக்கில் தொலைவு. ஒருத்தர் ஏன் தங்களோட நாக்கில் ஓட்ட போடுறாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. ஆனால் நாம் நியாயம் தீர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அவளோட தலைமுடி எல்லா திசையிலையும் போச்சு. அதில் 2 இல்லை 3 வெவ்வேறு வண்ணங்கள் இருந்தது. ஆக எனக்கு இப்போ எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி இதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலாந்துலேருந்து வந்த அந்த நபர் திடீர்னு எனக்கு பக்கத்தில் வந்து அவளை பார்த்து சொன்னார், உன் தலைமுடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை எப்படி இப்படிலாம் அலங்காரம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு கேட்டார். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். அவர் அவளோட தலைமுடியை உண்மையிலே விரும்பாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவளை நியாயம் தீர்க்கிறத விட அவளை கிறிஸ்துவுக்குள்ளே வெல்வதில் தான் அவர் அதிக ஆர்வம் காட்டினார். நம்முடைய திருச்சபைகளில் எழுப்புதலுக்காக நாம் ஜெபம் செய்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்தால் அது நம்மளை பயமுறுத்துது. ஏன் தெரியுமா? அப்படி உள்ள வர்ற மக்கள் ரொம்ப நல்லா வாசனை வீச மாட்டாங்க. அவங்க உங்களை போல உடை அணிந்திருக்க மாட்டாங்க. அவங்க உங்களை போல இருக்க மாட்டாங்க. அவங்க உங்களை போல நடந்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், இயேசுவை தேவைப்படும் மக்கள் அனைவரும் சுத்தம் செய்யப்பட்ட சரியான வகையான நடத்தைகளை கொண்ட அழகான மக்கள் அல்ல. ஆக நாம உண்மையிலேயே எழுப்புதலை விரும்பினோம்னா நாம நம்முடைய பரிசேயர் மனப்பான்மையை கொஞ்சம் இழக்க வேண்டி இருக்கும். இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.